Subscribe for more content. Student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th maths exercise 3.13ல third sum. If the roots of a minus b x squared plus b minus c into x plus c minus a equal to 0 are real and equal, then prove that b, a, c are in AP அப்படின்னு கொடுத்திருக்காங்க. First AP அப்படின்னா 2a equal to b plus c ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சம்மில் ஏவோட வேல்யூ என்ன? a மைனஸ் b, பியோட வேல்யூ b மைனஸ் c, சியோட வேல்யூ c மைனஸ் a. கொஸ்டினில் இஃப் த ரூட் சம் கொடுத்து ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னாலே டெல்டா ஈக்குவல் டு 0. ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ தர்ஃபோர் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். பியோட வேல்யூ என்ன? பி மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. ஏவோட வேல்யூ என்ன? ஏ மைனஸ் பி இன்ட்டு சியோட வேல்யூ என்ன? சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறோம். இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இதுதான் ஃபார்முலா. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இதை மாற்றுறோம். அப்போ இதில் ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ பி, பியோட வேல்யூ சி. ஸோ ஏ ஸ்கொயர்டு அப்படின்றது என்னது? பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் சி ஸ்கொயர்ட் மைனஸ் 2bcன்னு எழுதலாமா? மைனஸ் 4 அப்படியே எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஏ இன்ட்டு சி என்ன வரும்? ஏசி. ஏ இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ் ஏ ஸ்கொயர். அடுத்து நெக்ஸ்ட் பி இன்ட்டு சி மைனஸ் பிசி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு 0. பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த 4ஆல் ப்ராக்கெட்டில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மைனஸ் 4 இன்ட்டு ஏசின்னு வரும் 4ac மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், அதாவது 4a ஸ்கொயர் மைனஸ் 4bc சாரி ப்ளஸ் மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 4bc மைனஸ் டு ப்ளஸ் மைனஸ் 4ab ஈக்குவல் டு 0. ஏ ஸ்கொயர் இருக்கப்போ 4a ஸ்கொயரை முன்னாடி எடுத்து வந்துடும் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இப்போ இங்கே ஒரு பிசி இருக்குது, இங்கே ஒரு பிசி இருக்குது, இங்கே 4bc இருக்குது, இங்கே மைனஸ் 2bc இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம சப் பண்ணுறோம். சப் பண்ணோம்னா என்ன வரும்? பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ் 2bc மைனஸ் 4ab மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 4a ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் 2a ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது மைனஸ் 2a ஹோல் ஸ்கொயர். இப்போ மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 வரும். ஏ ஸ்கொயர் மைனஸ் சாரி ப்ளஸ் 4a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு ஏபி எழுதுகிறோம், ஆர்டராக எழுதுகிறோம். மைனஸ் 4ab இருக்குது. இந்த மைனஸ் 4abயை ப்ளஸ் 2 காமனாக வெளில எடுத்துகிட்டு மைனஸ் 2aன்னு எழுதுனா 2 இன்ட்டு மைனஸ் 2 என்ன வரும்? மைனஸ் 4 வந்துடும் ஏ. இப்போ இந்த பிஏ ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எழுதிக்கிறோம். அதே மாதிரி இந்த 2bcயை அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ் இந்த மைனஸ் 4ac அதே மாதிரி ப்ளஸ் 2 காமனாக வெளியில் எடுத்துகிட்டு மைனஸ் 2a வரா மாதிரி எழுதிக்கிறோம். இந்த சிஏ ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எழுதிக்கிறோம் ஈக்குவல் டு 0. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ac ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாம். இதை நம்ம இப்படி எழுதலாம். இந்த மெத்தடில் இருக்குன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் போட வேண்டாம், சைடில் வேணால் போட்டுக்கலாம். ஸோ ஏக்கு பதில் நம்ம மைனஸ் 2a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ தர்ஃபோர் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2aன்னு வருது. ஸோ தர்ஃபோர் BAC are in
ஏபி. ஸோ ஃபைன்